இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்கம்மா, உட்காருங்கம்மா. உட்காருங்க பாவை, உட்காரு. ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் காபி ஏதாவது தர சொல்லவா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கவர்னர் அம்மா வந்துகிட்டு இருக்காங்களா? வந்தோடனே எல்லாம் ஆரம்பிச்சு. சரிங்க. இந்த மண்டபத்துக்கு எதுக்கு வந்தோன்னே தெரியல. எனக்கும் அதேதான். தேவையில்லாம ஏதேதோ பண்ண வேண்டியது. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, சுத்தமா முடியல. வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். என்ன மிஸ்டர் வாழவந்தான், பையனோட அப்பா இப்படியா வெளியில வெயிட் பண்றது? வர்றது நீங்க இல்ல மேடம், நீங்க கவர்னர். உங்களை வரவேற்கிறத விட எங்களுக்கு வேற என்ன மேடம் வேலை இருக்கு? தேங்க்யூ. போலீஸ், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. செக்யூரிட்டி, இம்பார்ட்டன்ட் கால் வந்தா கொடுங்க. வாங்க மேடம், போலாம். செக்யூரிட்டிஸ், நீங்க இங்கே இருங்க, நான் மட்டும் உள்ள போயிட்டு வரேன். சாரி மேடம், புரோட்டோகால் படி அப்படி பண்ண முடியாது. இது கல்யாண வீடு. நீங்க உள்ள வந்தீங்கன்னா ரொம்ப எம்பராசிங்கா இருக்கும். யாரும் ரிலாக்ஸ்டா இந்த கல்யாணத்தை பார்க்க முடியாது. அதனால நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன். நீங்க வாங்க மேடம். வாங்கப்பா. வணக்கம். வணக்கம். வாங்க மேடம், உட்காருங்க. என்ன மிஸ்டர் வாழவந்தான் மேடம், முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, ஸ்டேஜ்ல இன்னும் பொண்ணு மாப்பிள்ளைய காணும். மாப்பிள்ளையோட அப்பா இப்பதான் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுதா? எங்களுக்கு தெரியும் மேடம், நாங்க நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கோம். அதாவது அந்த பொண்ணும் மாப்பிள்ளைக்கும் எது நல்லதோ அதான் நாங்க பண்ணிருக்கோம். இவ்ளோ பேர் கூடி இருக்கிற இடத்துல கல்யாணத்தை நிறுத்தலாமா? இதெல்லாம் நல்லதா? மேடம், பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி ஒரு பையனோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றது? வந்திருக்கிறது கவர்னர்னு தெரியல, அதான் ஓவரா பேசுறானுங்க. சோ நீங்க என்ன காரியம் பண்றீங்கன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாதான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா மேடம், 100% இதுதான் சரின்னு நம்பிதான் இதை செஞ்சோம் மேடம். குட், வெரி குட். நீங்க 3 பேர் லைஃப மட்டும் இல்ல, அந்த 3 பேரோட நிம்மதியையும் சேர்த்து காப்பாத்திருக்கீங்க. மிஸ்டர் வாழவந்தான், நான் பெரிய பதவியில இருக்கலாம், பட் பேசிக்கா நானும் ஒரு பொண்ணுதான். தப்பான மேரேஜ் லைஃப் அமைஞ்சிருச்சுன்னா அது அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிறவங்களுக்கும் வாழ்நாள் தண்டனையா மாறிடும். அது நடக்காம
இந்த இசையும் அயலியும் காப்பாத்திருக்காங்க. நீங்க இவங்க 2 பேருக்கும் சந்தோஷமா தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏய் விஷால், விஷால், இங்க வாங்க. வாங்க. ஏய், எதுக்கு இப்படி கத்துற? ஏன் கூப்பிட்ட? இருங்க, நாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கோம். எங்க கூட வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? ஏய், உன் ப்ராப்ளம் என்ன? உனக்கு எப்பவுமே யார் கல்யாணத்துலயாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்க்க மாட்டியா? ஐயோ விஷால், லவ்வ சேர்த்து வைக்கிறது புண்ணிய காரியம் விஷால். ஏய், நாங்க பண்ணத கவர்னரே பாராட்டிட்டாங்க பாத்தீங்கல்ல. லவ்வர்ஸ சேர்த்து வச்ச அதெல்லாம் ஓகே தான். ஆனா பழச மறந்துட்டு பேசுறேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் நான் கூட்டிட்டு போன லவ்வர்ஸ தேடி வந்து பிரிச்சு கூட்டிட்டு போனவ தானே நீ. இப்போ வந்து பெரிய இவ மாதிரி லவ் அதுன்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்க நீ. ஹலோ, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஓ, காரணம் என்ன காரணம்? அப்போ எனக்கு யார் மேலயும் லவ் ஃபீல் இல்ல. அப்போ நான் யாரோட காதலையும் விழல. ஆனா இப்ப அப்படியா? எனக்கும் ஃபீலிங் இருக்கு. நானும் இப்போ லவ் பண்றேன்ல. ஆமா, அப்ப இருந்த இசை வேற, இப்ப இருக்கிற இசை வேற. இசை ரொம்ப டிலே ஆகுது. நான் போய் ரெடி பண்ணட்டுமா? ஐயோ ஐலி, இருங்க கொஞ்சம் இருங்க. அண்ணன், நீங்களும் இவரும் சேர்ந்து புது மாப்பிள்ளை ரெடி பண்ணி கொண்டு வரீங்களா? நான்லாம் போக மாட்டேன். அவர் அப்படிதான் சொல்லுவாரு, நீங்க கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே. ப்ரோ வாங்க ப்ரோ போலாம். இசைக்காக இல்லாட்டியும் எங்க லவ்க்காகவாது வாங்கல. சிவா, உங்க லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், சரியா? ஓகே. என்ன ஆளாளுக்கு ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா. அதேதான். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ முதல்ல போய் பொண்ணு ரெடி பண்ணு. போ. என்ன ஊன்றல போ. சிவா, அதோ வரேன். இந்த புடவைய சீக்கிரமா கட்டிட்டு வா கல்யாண பொண்ணு. உங்கனாலதான் எல்லாம். நீங்க இல்லனா இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அழாத அழாத, இப்பதான் நீ ஹாப்பியா இருக்கணும். ஏய் புது பொண்ணு, உயிரை பணைய வச்சு போராடி இந்த வாழ்க்கையை நீ வாங்கியிருக்க. சந்தோஷமா இரு. இனிமே நீ உன் புருஷனை நிறைய லவ் பண்ணு, சரியா? லவ் பண்ணிட்டே இரு. ஓகேவா? சந்தோஷமா? சரி, சீக்கிரமா ரெடி ஆயிடு.